ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். இப்போ 2026 கரெக்டாக 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் ஒரு இறுதி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 31 சொல்லப்படுது. ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான மாற்றங்கள் நடக்க போகுது. என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அதிசயம் நடக்க போகுது. இதுவே கடைசி நாள் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில். இதுக்கு சிறப்புக்கு காரணம் என்னன்னா, ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி தான். ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வரக்கூடிய அடிப்படையில் மீனம் ராசி நேயர்களுக்கு அம்மனே வீடு தேடி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் மீன ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி சாதாரண மாதம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே ஆடி ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஸோ தெய்வ சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மாதம் என்பது ஆடியை சொல்லலாம். நிறைய பேர் ஆடியை சாதாரணமாகவே நினைத்து கடந்து விடுறோம். ஆனால் உண்மையாலுமே ஆடி சாதாரணது கிடையாது. ஆடி இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பானது என்பது குறிப்பிடப்படுது. அதை நாம் புரிந்து தெரிந்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக பெரியவர்களுடைய குற்றாகவும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆடியை சாதாரணமாக நினச்சி கடந்துடுறோம். ஆனால் ஆடியை அப்படி சாதாரணமாக நினைந்து கடக்கக்கூடாது. ஆடியை சாதாரணமாக நினச்சி கடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆபத்து. ஸோ ஆடியை மட்டும் சாதாரணமாக கடக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான அதிர்ஷ்டங்களை நாம் பெற முடியும். சரி, இப்போ அந்த ஆடி பௌர்ணமினால் அம்மன் வீடு தேடி வரக்கூடிய அதிசயத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பொது பலன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆடி மாத பௌர்ணமியில் உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முயற்சிகள் எது செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ சின்னதோ பெருசோ எது நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஆடி மாதம் உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். இருந்தாலும் அதை சரி செய்ய நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய வெற்றி மாற்றும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காத்திருக்கு இந்த ஆடி பௌர்ணமியில். அதே போல் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கல்வி, படைப்பாற்றல், அதுக்கப்புறம் புதிய முயற்சிகளில் வெற்றிங்கிறது இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கூட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் படிப்பு துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இது சிறப்பான காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்குகளை எளிதாக விரைவாக அடைய முடியும். அதனால் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்பட வேண்டியது அவசியம். ஸோ செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். ஸோ நல்லது நடக்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். இந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ பொதுவாகவே இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ டீப்பாக உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு ஆடி பௌர்ணமி ஸ்பெஷலாக ஆடி பௌர்ணமியில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண பௌர்ணமியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பௌர்ணமியில் சில குறிப்பிட்ட ஆன்மீக பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பலன்கள் டீப்பாக பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எல்லாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமமாக பலக்கூடிய குணம் கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுற மாதிரி ஒரு சக்தியை ஏற்படுத்தும். அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்படுது.
இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதோடு நன்மதிக்க பெறுவீங்க. நன்மதிப்பை பெற்று உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன்கள்லாம் உண்டாகிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மாறும். உடல் சோர்வுகள் கொஞ்சம் வரலாம். அதுலேயும் முயற்சிகள் செய்ய செய்ய அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. மெயினாக வீடு வாகனம் இது தொடர்பான செலவுகள் வந்து குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைனா வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். எல்லாத்துக்கும் மேலே தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். அதோடு குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகிறது உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு பாடங்கள் நன்கு படித்தீங்கன்னா மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். அதனால் திறமையாக செயல்பட முற்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு விரிவாகவோ ஆடி பௌர்ணமியில் அம்மனுடைய அருளால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் ஆடி பௌர்ணமியுடைய பலன்களெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லித்தரேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி வந்து அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால் இந்த ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜை செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். ஆக்சுவலி ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறும். பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி என்று கோவில்கள்லையும் வீட்லேயும் உங்கள் ராசிக்காரங்க விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா ஏராளமான நற்பலன்களை அடைய முடியும். ஸோ ஆடி பௌர்ணமியில் வழிபாடுன்னு செய்தீங்கன்னா பலன்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்கும். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்தால் குடும்பத்தில் வளம் பெருகும். நிம்மதி குடிக்கொள்ளும். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். ஞான கடவுளான ஸ்ரீ ஐகிரியவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வியில் ஜொலிப்பாங்க. கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளும் தரிதர விலகும். அதனால் ஆடியில் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்பேற்பட்ட ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உணவெதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வீட்டுடைய பூஜரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது ரொம்ப 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 ஆடியில் சிறந்தது. ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பின்பு நைவேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்லது வந்து நடக்கும். அதனால் இந்த ஆடி பௌர்ணமியை சாதாரணமாக விடாமல் கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.